கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பர்வதம்ங்கிற செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா உபரா உபரா, ரிகாரா ரிகரா, ரிகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை யானிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பர்வதம். முதலாக ஒரு பர்வதத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். நாம் எதிர்பாராத ஒரு பர்வதம். இந்த பர்வதம் நம் வாழ்க்கையில வருவது நமக்கு பிடிக்காது. நம்ம ஏண்டா இந்த பர்வதம் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மலைகளை பெயர்த்து என்ன செய்வார்னா சமுத்திரத்துல தூக்கி போட்டுவார். இது ஆண்டுடைய வல்லமை. முதல் பர்வதம். போன தடவை ஒரு பர்வதம் பார்த்தோம். அது ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த பர்வத்திலிருந்து நமக்கு எப்படி ஒத்தாசை வரும் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பர்வதத்தை ஈரெடுத்து பார்க்க சொல்கிறார். திருவுகள் வசனம் எசாயா 51வது அதிகாரம் முதல் வசனத்துல, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். ஒரு கன்மலையை நோக்கி பார்க்க சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர். பார்க்கறதால நோக்கி பார்க்கறது. நோக்கி பார்க்கறதா இது எப்படியா முடியும்? சான்ஸே கிடையாது. அது எப்படியா நடந்தது? ஆனா நடந்ததை தான் சொல்றாரு. அதாவது நடக்க போகிறது கிடையாது, ஆனா நடந்ததை சொல்லுகிறார். நடந்ததை எதுக்காக சொல்லுகிறார் அப்படின்னா, இனி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதை நம்ம நம்பணும். அதை நம்ம நம்புறதற்காக ஆண்டவர் ஒரு கண் மலையை நோக்கி பார்க்க சொல்றார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள். எதுக்கு நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்தார். 100 வயது உள்ள தாத்தாக்கு ஒரு பையனை பறக்க வைக்கிறார், ஈசாக்கு. பெண்களுடைய பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாட்டி அம்மா 90 வயசு பாட்டிக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அத என்ன செய்யறாரு? அவன் ஒருவனா இருக்கலே, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுங்க பல விஷயங்களை கேட்பாங்க. முடிச்சிச்சா, நடந்துச்சா, எப்படியா முடியும், இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இது கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த ஆபிரகாம்ல இருந்து ஒரு பையன் யாக்கோப், அந்த யாக்கோப்ல இருந்து ஒரு ஈசாக், அந்த ஈசாக்ல இருந்து 12 கோத்திரத்தை ஆண்டவர் கொண்டு வந்து பலிகி பெருக செய்த கடவுள் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனத்துல இன்னொன்னு பார்க்க சொல்கிறார். கண்மலையை பார்க்க சொல்லிட்டு இப்ப நீ உன்ன பார்க்க போற. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்க, கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாரு, மேல பாரு கீழே பாரு. ஏன் அப்படின்னா இத நான் கிரியேட் பண்ணனேங்கிறார். வானத்தை பூமியை நான் கிரியேட் பண்ணனேங்கிறார். எசாயா 51வது அதிகாரம் 6வது. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்க, கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்க, வானம் புகையை போல் ஒளிந்து போகும். இது நடக்க போகிறது. இப்ப ஆண்டவருடைய வல்லமையை முதல்ல செய்து முடித்ததை சொல்லுகிறார். கண்மலையை நோக்கி பார்க்க சொல்கிறார். ஆபிரகாம் ஒரு கண்மலையை நோக்கி பார்க்க சொல்கிறார். அப்படி அங்கிருந்து தான் நீங்களாம் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து எதை பார்க்க சொல்கிறார்னா மேல வானத்தை, கீழே இருக்கிற பூமியை. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானம் புகையை போல் ஒளிந்து பூமி வஸ்திரத்தை போலாகும், அப்படியே அதன் கொடிகளும் ஒளிந்து போறல். என் ரட்சிப்போ என் நீதி அற்று போதில்லை, என் நீதி. இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்னா இது முடியுமா? ஆனா ஒரு வாரத்திற்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் கலிபோர்னியாங்கிற ஒரு ஒரு ஏரியா, நம்ம எப்படி தமிழ்நாடு அப்படி கலிபோர்னியா, அங்க கோடீஸ்வரர்கள், சினிமா ஹீரோ ஹீரோயின், டாப், அது பலத்தெல்லாம் கிடையாது, டாப் நம்பர் 1, நமக்கு பேர்லாம் தெரியாது, ஹாலிவுட் அப்படின்னு ஒரு ஏரியா. இந்த ஹாலிவுட் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பெஸ்ட் இடம் அங்கிருந்து வரும். ஒரு காமெடி ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காமெடி. ஒரு டிவி வச்சிருக்கிறார். டிவி பேர்லாம் கேட்காதீங்க. அந்த டிவியில அவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இந்த பர்டிகுலர் நபரை ஆண்டவர் பரலோகம் கூட்டிட்டு போயிட்டார். இது அவர் சொன்னதுங்க, நான் சொல்ல, அவரே அவருடைய வாயில இருந்து சொன்னது. பரலோகத்தை கூட்டிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கேசட், இவர் ப்ரொடியூஸ் பண்ண கேசட்டை கையில கொண்டு போறார் எங்க பரலோகத்துக்கு. ஆண்டவர் அதை வாங்கி அப்படி இவர் நீட்டுறாராம், அவர் வாங்குறாராம். வாங்கி எப்படிங்கிறாராம், எப்படின்னு உடனே உள்ள இருக்கிறது, அதாவது அவருக்கு இதெல்லாம் தேவையில்லையா, இந்த டெக்கு கெக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லையா, அப்படியே அந்த ஸ்கிரீன்ல இவர் ப்ரொடியூஸ் பண்ண அது காட்சி வருது. வெரி குட், பிரமாதம், சூப்பர். ஆனா இது எனக்கு காணாதப்பா, நீ ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இதை ரிலீஸ் பண்ணணும். என்னது ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்? எனக்கு அன்னைக்கு தலை சுத்திச்சு. இப்ப அந்த ஹாலிவுட நம்முடைய ஆண்டு, அதாவது இது பொய்ய புருடா, நான் அப்படிதான் நம்புவேன். ஆண்டவர் எந்த காரியத்தை காட்டினாரோ அதை ஹாலிவுட்னு இவர் சொன்னாரு. இப்ப அந்த ஹாலிவுட்ல தான் ஆண்டவர் கை வைக்கிறார். ஏன் கை வைக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கரெக்டா 6ஆம் தேதி அந்த ஹாலிவுட்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த படத்து ஓனர், டைரக்டர், அவரு மேல ஸ்கிரீன்ல போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் யாருன்னு சொல்லி ஒரு டீம் போட்டு இவங்களுக்கு 70% இவங்களால தான் வெளியே வந்துச்சு. அப்புறம் இதனுடைய ஒய்ஃபுக்கும் 20% கொடுத்துட்டு கடைசியில் காட் 0, ஆண்டவருக்கு முட்டையா அதை போட்டோன்னு கை தட்டுறானுங்க. எந்த ஹாலிவுட்ல, அந்த ஹாலிவுட்ல ஒரு தீ ஆரம்பிக்குது. அதாவது அமெரிக்கா சப்போஸ் வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி, அந்த தேசத்தால ஒரு தீய நிப்பாட்ட முடியுங்க. எரியுது. அந்த ஹாலிவுட்ல யாரெல்லாம் டாப் ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருடைய வீடு பற்றி எரியுது. உள்ள இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு போச்சு. அவங்க அப்படியே சேடா ரோட்ல உட்காந்துருக்காங்க. காரணம், இந்த இதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. பாருங்க, பூமியை நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போலும், அதன் கொடிகளும் அப்படியே ஒளிந்து போகும், என் ரட்சிப்போ என் ரட்சிப்பு. சரி, 6வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் எதை பார்க்க சொல்றார்? மேல பார்க்க சொல்கிறார்.
அதே நேரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போயிடும். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். இப்ப ஆண்டவர் எதை சொல்ல போகிறார்னா, இந்த பூமியை நான் தாப்பா கிரியேட் பண்ணினேன். இந்த கிரியேட் பண்ணன எனக்கு தான் அதை பற்றி தெரியும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பான மனுஷனுக்கும் பயப்படுவதற்கு வானத்தை விரித்து, இந்த பூமி இதை பார்க்கிறேன் இப்ப இருக்கிற பிரசன்ட் உள்ளது. வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? கிரியேட்டர். அந்த கிரியேட்டருக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்னா, அது குறித்து அவருக்கு தான் ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு குட்டி கதையை உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் அலோபதி மெடிசன்லாம் பாப்புலர் ஆகல, அதான் வந்துகிட்டு இருக்கு. ஜப்பான்ல ஒரு கம்பெனிக்காரன் டேப்லெட் ஃபார்ம் பண்ற மிஷினை கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, ஒரு பக்கம் உங்க மருந்துக்கு என்னெல்லாம் அந்த பவுடரை போட்டீங்கன்னா அந்த மிஷின் வெளியே வரும்போது அது டேப்லெட் ஃபார்ம்ல வெளியே வந்துடும். உங்க பாட்டில் அரைச்சி வைக்கணும். அது ஒரு கண்டுபிடிச்சிட்டான். ஜப்பான்ல கண்டுபிடிச்ச மிஷினை இந்தியாவில் ஒருத்தர் வாங்கி அவர் தான் முதலாக டேப்லெட் ஃபார்ம்ல மருந்தை கொடுக்குறாரு. ஆகோ நான் பிராக்டிஸ் பிச்சுக்கிட்டு போகுது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. அது உள்ள பவுடர் போட்டா வெளியே பவுடராகவே வருது. இவரு டென்ஷன் ஆயிட்டாரு. இங்க லோக்கல்ல மெக்கானிக்கை கூப்பிடுறாரு. அவன் வர்றான், உள்ள கையை விடுறான், என்னமோ செய்யறான், ஒன்றும் வேலை நடக்கல. ஜப்பான்ல அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணா அவன் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய ஆள் அனுப்புறோம், உங்களுக்கு 1 hourல நான் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளைட்ல வந்து இறங்குறாரு, உள்ள வர்றாரு, ஒண்ணுமே செய்யல, ஒரு போல்ட் லேசா டைப் பண்ணாரு. இப்ப போடுங்கிறாரு. போட்டா டப்பா 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 மாத்திரையா வருது. எல்லாருக்கும் ஆச்சரியம். கேட்கறாங்க, என்னையா எங்க ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களால முடியாது, எப்படி உங்களால முடிஞ்சது? அவர் சிரிச்சுட்டு சொல்றாரு, அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவங்களாம் அதை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்காங்க. நான் தான் கிரியேட்டர், நான் தான் அந்த மிஷினை உண்டாக்குனேன், எனக்கு தான் தெரியும் எந்த பார்ட்ஸ் இருக்கு, எதனால அந்த பார்ட்னு எனக்கு தெரியும். கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் எதை பார்க்க சொல்கிறாரு? வானத்தை பூமியை உண்டாக்க பார்க்க சொல்கிறார். அடுத்து பாருங்க, 16வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி இனி ஃபியூச்சர். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா நீ என்ன செய்யணும், இந்த பூமியை பாரு, இதை உண்டாக்குனது நான். இப்ப நான் ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறேன், அதைத்தான் சொல்ல போகிறார். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வாயின் வார்த்தை அவனுக்கு அழுது. அப்ப நிலைப்படுத்தி ஃபியூச்சர். சியோன்கிற ஒரு கூட்டம் எங்க வந்திருக்கணும்? அந்த புதிய வானம் புதிய பூமி வந்திருக்கேன். அதை நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். நம்ப மாட்டோங்கிறதுக்காண்டி யாரை பார்க்க சொல்றாரு? ஆபிரகாமை பார்க்க சொல்றாரு. 2வது எதை பார்க்க சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலும்பு எலும்பு பலன்கள் கர்த்தருடைய புயம் முந்தின நாட்களில். அதாவது ஆண்டவர் நம்புறதற்கு ஒரு பாஸ்ட சொல்லுகிறார். பாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை பாதித்ததும் நீர் அல்லவா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பார்வோன். நீங்க கேட்கலாம், பார்வோன்னா நாங்க எப்படி நம்புவோம் அப்படின்ட்டு. எடுத்துக்கணும். எசேக்கியேல் 29வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 3வது வசனம் 29:3 எசேக்கியேல்ல பார்வன் முதலை. கிண்டலா சொல்லுவாங்க, ஒரு நிக் நேம் வச்சிருப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். 2வது வசனம், மனுபுத்திரனே நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக ஒரு முகத்தை. பார்வோனுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றார். அவன் எகிப்து முழுவதற்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே நீ உன் நதி நடுவிலே படுத்துக்கொண்டு. எப்படி ஒரு முதல்ல நதி நடுவில் படுத்து கிடக்குமோ அந்த மாதிரி பார்வோனுக்கு அந்த நைல் நதி தான் எல்லாமே. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நைல் நதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பன் நைல் நதி, தாய் சூரியன். அந்த சூரியன் உதிக்கும் பொழுது பார்வன் அந்த நைல் நதிக்கு வந்துருவார். வந்து அதுக்கிட்ட காலை வச்சுக்கிட்டு பெரிய பட்டாளமே இருக்கும். அந்த தண்ணியை தூக்கி ஆடு மேல விடுவாரு. அந்த சன் அப்படியே ரைஸ் ஆகி வரும். அந்த தகப்பன் தாயை ரிசீவ் பண்றாங்க. அந்த மாதிரி
அவருக்கு இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா நைல் நதி. நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் நீ யாருன்னா முதல அப்படிங்கிறார். உன் வாயிலே துருடல் மாட்டி உன் நதியின் மச்சங்கள் உன் செதிலுக்கு நான் பிடிச்சு இழுத்துங்கிறார். அதைத்தான் இங்க நாம பார்க்கணும். ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனம், ஆண்டவர் இந்த வானத்தை பூமியை அழிக்க போகிறார். எப்படி அழிக்க போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. ஏசாயா 51:8, பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவருடைய ஆட்டு மேனர்கள் தின்னும், என்னுடைய நீதியோ என்றைக்கு நிலைத்திருக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை இருக்கும். அப்ப நீதி ரட்சிப்பு அப்படின்னு 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இத புரியுறதுக்கு இன்னொரு நடந்த சம்பவத்தையும் சொல்றாரு. எப்ப அங்க வர நான் அதை செய்ய முடியாது நினைச்சிடாத. நான் எகிப்து ராஜா எங்க தூக்கிப்பட்டேன், நதிக்குள்ள, நைல் நதிக்குள்ள தூக்கிப்பட்டேன். 2வது 10வது வசனம் இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு. எப்பா இது நடந்து முடிச்ச சம்பவம், இதை நீ பாரு, இதை நீ பார்த்து நான் சொல்கிறது நம்ப. வாசிப்போமா? மகா ஆழத்தின் தண்ணீராகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும். சமுத்திரம் வற்றி போகுமா? போகும், போச்சு. இஸ்ரேல் மக்கள் இல்ல பார்வன் அனுப்பிட்டான். திடீர்னு அவன் மென்டல் ஆயிட்டான். அனுப்பிட்டு என்ன சொல்றான், பின்னாடியே போய் விரட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி. நைல் நதி சரி எகிப்து முன்னாடி செங்கடல் நிற்கிறது. பார்வன் பின்னாடி வர்றாரு. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை நீட்டு, 2 பிளந்துரு. நீட்டுறாரு, 2 பிளக்குது. இவங்க அப்படியே கடந்து போகிறாங்க. இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பக்கத்தையும் ஆண்டவர் ஒரு ஐஸ் கட்டியை மாத்திடுறாரு. ஐஸ் கட்டியை மாத்தி அப்படி நிக்குது. இப்ப இவங்க தரை ட்ரை ஆயிடுச்சு. அது எப்படி ட்ரை ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வெப்பமான காற்று நடுவில் அனுப்புறாரு. ட்ரை ஆயிடுச்சு. செங்கடல் 2 பக்கமா நிக்கிறது, ஐஸ் கட்டி. இப்ப இஸ்ரேல் மக்கள் நடந்து போயிட்டாங்க. நீங்க கேட்கலாம், நடந்து போகும்போது ஏன் பார்வோன் பின்னாடியே அவர்களை துரத்தவில்லை? கேட்க முடியுமா? எஸ், முடியும். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல சம்பவத்தை அப்படியே ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் பாருங்க, 8வது வசனம். உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. ஸ்டாண்டிங். தண்ணி நிக்குமா? தழும்பும், அப்படியே ஆறிட்டு இருக்கு, ஆனா நிக்குது. வெள்ளம் குவியலாக நின்றது, ஆழமான ஜலம் நடுவிலே உறைந்து நின்றுச்சு. ட்ரையா நிக்குது, உறைஞ்சு போச்சு, ஐஸ் கட்டி. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஒரு கப்பல் டைட்டானிக் முங்கவே முடியாது அப்படின்னாங்க. ஒரு பாறை அடிச்சு 2 பிளந்துருச்சு. இப்ப பாருங்க, இவங்க அது வழியே கடந்து போறாங்க. கடந்து போன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது, உமது காற்றை வீச பண்ணினீர். 2 பக்கம் என்ன இருக்குது? ஐஸ் கட்டி. ஆனா இப்ப வெப்பமான காற்றை ஆண்டவர் அடிச்சுக்காரு. எந்த காற்றை அனுப்புனாரோ இங்க சோதனை அடிக்கிறாரு. அது அப்படி உருகி அப்படி மூடிட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், பார்வன் பின்னாடியே விரட்டிட்டு போய் பிடிச்சுக்கலாமே, அதுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது, நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உடைய புயத்தின் மகத்துவத்தினாலே கல்லை போல அசையாமல். கல் எப்படி அசையாம இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்ப சினிமாவில் நீங்க பாப்பீங்க, ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றாங்க, உடனே கையை தூக்கிறோம், கையில கண்ணு தான் தூக்கிறோம். அது மாதிரி ஆண்டவர் கல்லா மாறிடு அப்படிங்கிறார். கல்லு மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? கடந்து போறாங்க. கடந்து போன உடனே ஆண்டவர் அந்த கல்லை மறுபடியும் மாத்துக்கிறார். மாற்றி அவர்களை என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, 19வது வசனம், யாத்ராகமம் 15:19, பார்வோனின் குதிரைகள் அவனோடு சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். திரும்ப நான் சொல்றேன், வெப்பமான காற்று அனுப்புகிறாரு, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்துல
அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்தது. வறண்டு போறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரையர். இன்னைக்கு கலிபோர்னியால இதான் நடக்குது. ஆண்டவர் ஒரு கீழ் காற்று அனுப்புகிறார், ட்ரையர். அது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அங்கிருந்து தண்ணி அடிச்சு பாக்குறாங்க, கெமிக்கலை மேல இருந்து போடுறாங்க, அப்படியே குறையிறாப்புல இருக்குது. ஒரு காற்று வருது, அப்படியே மலை 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 மலமா குறையிட்டு போகுது. இவங்களுக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே இல்லை. கடவுளுக்கு 0 போட்டாங்க, அவன் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரியத்தை செய்கிறார். சரி, இப்ப உங்களுக்கு அடுத்த ஒரு கீ வசனத்தை காட்டப்படுகிறது. ஏசாயா 51வது அதிகாரத்துல முதல் வசனத்தை பாருங்க. இப்ப இந்த இருக்கிற மேல பார்க்க சொல்கிறார், கீழே பார்க்க சொல்லுகிறார். ரெண்டுமே அழிச்சிருவேன், புதிய வனம் புதிய உண்டு பண்ண போறேன். அங்க யார் இருக்க போகிறார்கள்? அதைத்தான் 51வது அதிகாரம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள். இந்த நீதி 2 வகையான நீதியா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல ஒரு நீதி, புதிய ஏற்பாட்டுல ஒரு நீதி. 2 நீதிக்கு வித்தியாசம். வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டுல நீதினா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாம் அவன் தான் பார்க்க சொல்கிறார். அவன் என்ன செய்யறான்னா, கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். நீ விசுவாசிச்சிட்டல, உன் பிள்ளை ஒரே பிள்ளை ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஆபிரகாமே 2 தடவை சொல்லணும் போட்டு தப்புன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும், இல்லாதவைகளை இருக்கிறதை போய் அழைக்கிற தேவன், எனக்கு இந்த பிள்ளை செத்தாலும் அந்த அந்த சாம்பல் இருந்து என் பிள்ளை என்னை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அதை நிப்பாட்டிட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டுல நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விசுவாசித்தான். அந்த அவர் என்ன செஞ்சிட்டான்னா, நீதிங்கிற அக்கௌண்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அந்த நீதி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது. 2 கொரிந்தியர் 5. இதான் நீதியை பின்பற்றி. இந்த நீதியை பின்பற்றினா தான் எங்க போக முடியும்? புதிய வனம் புதிய பூமிக்குள். ரைட். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்க தேவ நீதி. தேவ நீதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு கமா இருக்கு. இந்த கமாக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, கமாக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தேவ நீதி. தேவ நீதினா என்னங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல நம்மையும் பாவமே செய்யாதவர்களாக கொண்டு போய் நிறுத்துறதுதான் தேவநீதி. இந்த தேவநீதிக்காக நம்முடைய ஆண்டவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமாக்கு அந்த பக்கம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இப்ப என் கையில பைபிள் இருக்கு. பைபிள் தானே பாருங்க. பைபிள். இந்த பைபிளை நான் தீ வச்சு எரிச்சிருக்கேன். எனக்கு பயமா முடியாது. எஸ் மாட்டேன். உதாரணத்துக்கு வச்சிருக்கேன். எரிச்சாச்சுன்னா அது பைபிளா சாம்பலா? நீங்க பைபிள்ல சொல்லுவீங்களா சாம்பல்? அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிறுத்துறதுதான் தேவ நீதி. அந்த தேவ நீதி நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற வானத்தின் பூமி அழிக்கப் போகிறார். புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. வாசிக்குமா? 2 பேதுரு 3வது அதிகாரத்துக்குள்ள வரும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 4வது. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிஸ்டம். அதாவது என்ன சொல்றா, என்னையா உங்க இயேசு வருவார் வருவாருங்கிறீங்க, ஆனா எல்லாம் அப்படியே தனியா இருக்குது அப்படின்னு கேள்வியா சொல்லுவாங்களா? அதான் சொல்லுகிறார். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது. ஜல பிரளயம் வந்து ஆண்டவர்களை அழிச்சாங்க. அது அழிச்சதுக்கு ப்ரூஃப் எத்தனையோ இருக்கு. ஒரு ப்ரூஃபை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சயின்டிஸ்ட் அவங்க ஒரு பெரிய ஒரு மலை, மவுண்டன், அந்த மவுண்டன் மேல இப்ப எங்க வீட்டுல இந்த கடைசில இருந்து அந்த தெரு வரை, இங்க மெயின் ரோட்ல இருந்து ரத்தமேல் ஆஸ்பத்திரி வரை எவ்வளவு லென்த் இருக்குமோ அவ்வளவு நீளம் அகலமான ஒரு பெரிய திமிங்கலத்துடைய எலும்பு கூடு ஒரு பெரிய மலைக்கு மேல நிற்குது. அதை எடுத்து பார்த்தான்னா ஜலப்பிரளயத்துக்கு வந்த டைம் நோவா காலத்துல கரெக்டா காட்டுது. எல்லாருக்கும் மண்டையை சொல்லிடுறாங்க, எப்படா இவ்வளவு பெரிய திமிங்கலத்து எலும்பு கூட எப்படிடா மேல கொண்டே வைக்க முடியும்?
அப்பத்தான் சொன்னாங்களாம், ஐயா இது எப்போ வந்துச்சு தெரியுமா, அப்ப தண்ணி கீழே இறங்கிட்டே இருக்கு, இந்த திமிங்கலம் செத்து போய் பர்டிகுலர் மலைக்கு மேல வரும்பொழுது தண்ணி வத்த ஆரம்பிச்சிச்சு. அது எலும்பெல்லாம் அப்படியே கூடாகி மலைக்கு மேல இருக்கு. விஞ்ஞானிகளால ஆன்சர் சொல்ல முடியல. ஆனா நடந்தது ஜலப்பிரளயம் உண்மை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுபோல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 இப்பொழுது இருக்கிற வானங்கள், இந்த வானத்தை தான் பாருங்க அப்படிங்கிறார். பூமியும் கீழே பூமியை பார்க்க சொல்லு, இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக இருக்கு. அக்னிக்கு இறை, அதுக்கு பசிக்குது. கலிபோர்னியால போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அதுபோல தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. அன்று என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும், மிகுந்த அவரோட காத்திருக்கிறோம், இந்த வானங்கள் எல்லாம் அழிந்து போகும். 13 அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி. என்ன வாக்கு தத்துவம்? அரராத் மலை. டீச்சர் கரெக்டா போட்டிருக்கணும், வெரி குட். மலைக்கு மேலதான் இருந்தது, மக்கள் அதை என்ன செய்றாங்க பாருங்க. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானும் புதியவும் உண்டாகாது. இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீதி வாசமா இருக்கு. அந்த வாசமா இருக்கிறத தான் ஏசாயால எப்படி பார்க்கறோம்னா, 51வது அதிகாரம் 1 வசனத்துல நீதியை பின்பற்றிட்டு. இந்த நீதி என்ன நீதினு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவர் நீதியாக எண்ணினார். அடுத்து பாருங்க 6 கடைசியில, என்றென்றைக்கும் இருக்கும் என் நீதியோ அற்றுப்பது, என்றென்றைக்கும் என் ரட்சிப்பு அது. அந்த ரட்சிப்புங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக நீதியாக மாறுது. ரெண்டுமே நீதி தான். ஒரு புதிய ஏற்பாட்டில் வர்ற நீதி, ஒரு பழைய ஏற்பாட்டில் வர்ற நீதி. அடுத்து பாருங்க 8 என்னுடைய ரட்சிப்பு தலைமுறை இருக்கும், என் நீதியோ என்றென்றைக்கும். ரட்சிப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பெயர். அவர் ஒரு ரட்சகர். இயேசு என்ற பெயருடையாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்கள் நீக்கி ரட்சிக்கிறார். ரட்சித்துட்டாரா? ரட்சித்துட்டு அந்த நீதிக்குள்ள நம்ம வந்துடும், தேவ நீதிக்குள்ள வர்றோம். வந்தோம்னா நம்ம தலைமுறைக்கு இருக்கோம். அடுத்து பாருங்க 16 நான் வானத்தை நிலைப்படுத்தி, புதிய வானம் புதிய பூமி நிலைப்படுத்தி, பூமியை ஆசீர்வாதம் சீயோனை நோக்கி. இந்த சீயோன் யாருன்னா, சீயோன் நம்ம தான். இந்த சீயோன் மக்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரத்துக்கு, வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம். பின்பு நான் பார்த்த பொழுது ஏதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியோடு. இந்த சீயோன் மலையில கூட இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய வானம் புதியமே இருக்கு. அங்க எப்படி இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுங்க. என் ஜனம் நம்ம ஆண்டுடைய பிள்ளை. முதல் விசுவாசித்தோம், அவர் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளையா மாறணும். வளர்ச்சி கொடுக்கிறாரு, புதிய வானம் புதிய பார்க்க வைக்கிறாரு, ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறார். ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஒரு மலையை பார்க்க சொல்லுகிறார். அந்த மலைக்கு திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 51வது அதிகாரம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கான்மாலை நோக்கி பாருங்கள். அது ஆபிரகாம், சாரா அவர்களை பார்த்து புதிய வானம் புதிய பூமி நம்பு. இந்த பார்வனை பாரு, அவனை நான் தான் கவுத்தினேன், அதையும் பார்த்து நம்பு. செங்கடலை பாரு, நான் தான் 2 பிளந்தேன், இன்னைக்கு நான் தான் இதை உண்டாக்க போகிறேன். நம்முடைய விசுவாசம் கூடணும். அதனால்தான் ஆண்டவர் எலும்பு 9 எலும்பு பலன் பலன் இல்லையா, நம்ப முடியலையா, நம்பு. இதை பார்த்தது என்ன சொல்லி நம்பி பாருங்க. என் கரத்தின் நிலையினால் உன்னை மறைக்கிறேன். அந்த கரத்தின் நிழல் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. இன்னைக்கு இந்த ஓட்டத்தில் எவ்வளோ பாடுகள் வரும். நான் உங்களுக்கு சொன்னேன், போன திங்கட்கிழமை சொல்ல வேண்டிய செய்தி. பயங்கர போராட்டம். அடுத்த நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரே சந்தோஷத்தோடு இந்த செய்தியை சொல்கிறேன். யோசிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பர்வதம், நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய பர்வதத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அந்த பர்வதம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற பர்வதம் ஐயா. இந்த பர்வதம் எங்களை புதிய வானம் புதிய பூமியிலே கொண்டு வந்து சேர்க்க வல்லமை உள்ள பர்வதமாக இருப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.